பழக்கம் இருக்கு. நைட் வந்து நானும் பல்லவியும் பாப்கார்ன் சாப்பிடுவோம். அத்தை வீட்ல ஸ்டே பண்ணோம்னா நைட் 12 மணிக்கு மேல வந்து கொஞ்சம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம்னு தோணும் இல்லையா நம்ம. ஸோ அப்போ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு தடவை அத்தை கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டோம். நாங்கள் தூங்கிட்டோம்னு நினைச்சிட்டாங்க அத்தை. பட் சிசிடிவில பார்த்துட்டாங்க. மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டோம். ஸோ நாங்கள் திருச்சி நாங்கள் வந்து நினைச்சிட்டோம் அத்தைக்கு தெரியாம போயிட்டு வரலான்ட்டு. பட் அந்த மாதிரி இல்லாம மாட்டிக்கிட்டு அப்பல இருந்து அத்தையும் எங்களுக்கு அக்கம்பெனி பண்ணுவாங்க. யா ஸோ we share a lot of memories. Night talks வந்து நல்லா இருக்கும் அத்தையோட. லைக் கொஞ்சம் டீப் கான்வர்சேஷன்ஸா இருக்கும். நல்லா இருக்கும் அந்த கான்வர்சேஷன்ஸ்லாம். அந்த டைம்ல டிஸ்கஸ் பண்ணதுதான் ஓகே இது லாஸ்ட் இது அப்படி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. அத்தை கிட்ட வந்து அத்தை இது கடைசி படம் நான் அதை மிஸ்ஸே பண்ண முடியாது, ப்ளீஸ் என்னை கூப்பிட்டு போங்க ஆடியோ லான்ச்சுக்கு. நான் அத்தை கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி தான் நான் அந்த ஆடியோ லான்ச்சுக்கே போனேன். சார் பேசுனீங்களா? இல்ல, அண்ணா வந்து அவரோட ஃபிளைட் ஏறுறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி தான் நாங்க பார்த்தோம். ஸோ we were not able to spend a lot of time because he has to catch his flight and all that. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டோம், கை கொடுத்தாரு. அண்ட் தென் he said I'll meet you there ma அப்படின்னு சொல்லிட்டு, சரி அண்ணா ஓகே நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ எடுத்த செல்ஃபி தான் அது. அதுக்கப்புறம் எதுவும் அண்ணாவை பேச முடியல.